Hi viewers, welcome to Mind Campus channel. This is your Mind Campus Palani, and in this video we are going to see the laws of motion. Okay, science, science, Samachir Kalvi 10th standard science first lesson, laws of motion. And this video will be very useful to understand the laws of motion. Okay, so what is the objective of this lesson is we can understand the different laws of motion. Newton's first law and second law and third law. What is a force? What is a momentum? What is a torque? What is an impulse? Okay, these are the things we are going to see, and we will see the law of gravitation, acceleration due to gravity, and some numerical problems related to force and motion. Okay, in the video we are going to நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard சமச்சீர் கல்வியில சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் laws of motion அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு த இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னால் என்ன? Force is nothing but an external pull or push that will change the state of rest or motion. அதாவது ஒரு பொருள் இருக்குது, அது இயற்கையாகவே ஒன்று நகர்வில் இருக்குது, இல்லைன்னா என்ன சொல்கிறது, ரெஸ்ட்டில் ஓய்வில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதோட நிலையை மாற்றக்கூடிய எந்த ஒரு சக்தியோ அதுதான் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இட் இஸ் அ ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல் தட் வில் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு பொருளோட நிலையை மாற்றக்கூடியது, அது ரெஸ்ட்டில் இருக்கலாம் அல்லது மூமெண்ட்டில் இருக்கலாம், அதை மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபோர்ஸ். அதோட யூனிட் வந்து நியூட்டன். ஓகேங்களா, இதுதான் டெஃபினிஷன். ஸோ த புஷ் ஆர் புல் விச் இஸ் நத்திங் பட் அ ஃபோர்ஸ். We are going to see some definitions. Mechanics அப்படிங்கிறது, it is a branch of physics that deals with the effect of force on the body. ஸோ ஒரு விசை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பொருளோட ஸ்டேட்டை எந்த அளவுக்கு பாதிக்குது, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கு பேர் தான் மெக்கானிக்ஸ். இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸுங்கிறது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி தட் டீல்ஸ் வித் த ஆப்ஜெக்ட் அண்டர் ரெஸ்ட். ஓகேங்களா, அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை பற்றி டீல் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிக்ஸுங்கிறது. ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளில் ஏற்படக்கூடிய விசை மாற்றங்கள், அதோடைய தாக்கம், இதை அனலைஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக்ஸுங்கிறது. டைனமிக்ஸ் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு மூமெண்ட், அதாவது ஒரு நகர்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களுடைய விசையின் தாக்கத்தை படிக்கிறது தான் டைனமிக்ஸுங்கிறது. அடுத்து கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் டீல்ஸ் வித் மோஷன் ஆஃப் த பாடிஸ். மூமெண்ட், ஒரு நகர்வில் இருக்கக்கூடிய பொருளோட மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் கைனமெட்டிக்ஸ். எதை கன்சிடர் பண்ணக்கூடாது, வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். அதை எதை ஏற்படுத்தோ அதை கன்சிடர் பண்ணாத அனலைஸ் பண்ணுறது தான் கைனமெட்டிக்ஸு. அதை கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் கைனடிக்ஸு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. நம்ம ஒரு இதுக்கும் படிப்புக்கும் ஒரு பேர் வைப்போம் இல்லையா, அது மாதிரி ஃபிசிக்ஸுக்குன்றது இயற்பியலை பற்றி இயற்கையை பற்றி என்ன சொல்கிறது, இயற்கையான விசைகளை பற்றியும், லைட்டு, ஹீட்டு, இந்த மாதிரி இயற்பியல் பொருட்களை பற்றி படிக்கிறதுனால அதுதான் ஃபிசிக்ஸுங்கிறது. கெமிஸ்ட்ரிங்கிறது வேதியியல் மாற்றங்களை பற்றி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அது மாதிரி விசையோட பல்வேறு பரிணாமங்கள், அது வந்து ஓய்வில் இருக்க பொருட்கள் மேலே நடக்குதுன்னா அது ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நகர்வில் இருக்க பொருட்களை பற்றி படித்தா அது டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கைனமெட்டிக்ஸுங்கிறது அதோட காரணத்தை கன்சிடர் பண்ணாமல் அனலைஸ் பண்ணுறது தான் கைனமெட்டிக்ஸு. அதை கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணுறது கைனடிக்ஸ். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இப்போது வாட் இஸ் அ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபோர்ஸ் வில் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இது கலீலியோ சில கான்செப்ட்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் இஸ் எய்தர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்று நகர்வில் இருக்கும், இல்லைன்னா ஓய்வில் இருக்கும் அப்படின்னு கலீலியோ ப்ரப்போஸ் பண்ண ஐடியாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. த பாடி இஸ் இன் மோஷன் வில் கண்டினியூ டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன் as long as an external force is applied. அதே மாதிரி when a force is applied, அதாவது ஒரு நகர்வில் இருக்கக்கூடிய பொருள் அது பாட்டுக்கு நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் அதை தடுக்காத வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டயரை உருட்டி விடுறோம் அப்படின்னா டயர் உருண்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, மணல் நம்ம தரையோட ஏற்படக்கூடிய உராய்வு சக்தினால என்ன ஆகுது, அதோட வேகம் குறைஞ்சி கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இல்லை, இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம உராய்வு ஒரு ஃபோர்ஸு,
அதனால தான் அது வந்து அதோட அது நடக்குது. ஸோ அதுதான் இங்கேயே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது என்னது, புறத்துலேருந்து ஏற்படக்கூடிய விசை, புற விசை அப்படின்னு சொல்கிறோம்ல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அடுத்த 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, when a force is applied on a body they resist any change in their state. அதோட அது ஒரு பொருள் மேலே விசை ஏற்படும் போது அதை எதிர்த்து ஒரு சக்தி எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் நம்ம படிச்சிருக்கோம், நியூட்டன்ஸ் 3rd law வந்து என்ன சொல்லுது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். ஸோ அது மாதிரி இங்கே என்ன இனர்ஷியாங்கிறது இதோட எதிர்ப்பு விசை, அதாவது opposite force that resist the applied force resist பண்ணக்கூடிய உள்ள ஃபோர்ஸுக்கு பேர் inertia. When dropped from a height in a vacuum of different size and mass fall at the same rate and reach the same ground at the same time. ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து என்னது, வேறு சைஸு, வேறு ஷேப் வச்சுட்டு வேறு மாஸ் இருந்தாலும் எல்லாமே என்னது, ஏன்னா வேக்யூம்ங்கும் போது அங்கே எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை, அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே கிராவிட்டி, அப்போ எல்லாமே ஒரே டயத்தில் விழுகுது. ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் மாறுபடும், ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அதோட நெட் எஃபெக்ட் மாறுபடும், அதனால் வேறு டயத்தில் விழுகும். ஃப்ரிக்ஷன் இல்லாத போது, ஏர் இல்லாத போது, வேக்யூம்ங்கிறது ஏர் இல்லாத போது. இனர்ஷியாங்கிறது நம்ம ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ, இட் இஸ் அ இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் தி ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் இட். ஒரு பொருள் மேலே ஒரு விசை தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி தான் இனர்ஷியாங்கிறது. ஓகேங்களா? இதில் கேட்டகரி சொல்கிறாங்க, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதை எதிர்க்குது இல்லையா, அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். மூமெண்ட்டில் ஒரு பொருள் இருக்குது, அதை எதிர்க்கிறதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதே மாதிரி ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் மேலே ஒரு விசையை ஏற்படுத்தி அதோட டைரக்ஷனை மாற்ற பார்க்குது, அப்போ அதை எதிர்த்து ஒரு இன்டர்னல் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சில எக்ஸாம்பிள்ஸ், ஒரு அத்லெட் ஜம்பிங் லாங் ஜம்பில் அத்லெட் வில் ரன் ஃபார் அ லாங்கர் டிஸ்டன்ஸ் பிஃபோர் தி ஜம்ப். ஸோ எதுக்காக அது மாதிரி ஓடுறாங்கன்னா, அப்போது ஒரு உந்துதல் சக்தி கிடைக்கும் ஜம்ப் பண்ணி புஷ் பண்ணி தள்ளும் போது. ஓகேங்களா? ஸோ தே கேன் ஜம்ப் லாங்கர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹை ஜம்ப்லேயும் அதே மாதிரி தான், லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரெண்டுலேயுமே அந்த உந்துதல் சக்தி இதனால் வேகமாக ஓடி வந்துட்டு அந்த சக்தி அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அது மூலமாக நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு லாங் ஜம்போ ஹை ஜம்போ பண்ணுறோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வென் யூ டேக் அ ஷார்ப் டர்ன் ஒயில் டிரைவிங் அ கார், போயிட்டு இருக்கும்போது சடனாக டக்குன்னு ஷார்ப் டர்ன் பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன ஆகும், வண்டி சைடில் லீன் ஆகும். அதுதான் வந்து என்னென்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அடுத்து வென் யூ விகரஸ்லி ஷேக் த பிரான்ச்சஸ், நம்ம வந்து ஒரு ட்ரீயோட பிரான்ச்சஸை ரொம்ப வேகமாக ஆட்டினோன்னா என்ன ஆகுனா, அதில் இருக்கக்கூடிய பழங்கள் இலைகள்லாம் அதுலேருந்து உதிர்ந்து விழும். காரணம் என்ன, அதெல்லாம் இறுக்கி பிடிச்சி ரெஸ்ட்டில் இருந்தது. அதான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுலேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? வாட் இஸ் மொமெண்டம்? ஸோ ஒரு இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு விசையினுடைய தாக்கத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு பொருள் சொல்கிறாங்க. என்னென்னா அதுதான் மொமெண்டம்ங்கிறது. மொமெண்டம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பொருளினுடைய எடையும் வெலாசிட்டியும் அதோடைய திசை வேகத்தையும் கிடைக்கக்கூடிய பெருக்கற்பலன் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொமெண்டம் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி that gives the magnitude of the linear momentum. So it will be acting on the direction of the velocity of the object. Velocity of object oda velocity oda direction la adu act agum, and momentum act agum. So momentum is nothing but mass into velocity. So it's adoda unit வந்து என்ன சொல்றாங்க, kilogram meter per second or gram CG systemல gram centimeter per second. We will see what is Newton's first law. Newton's first law என்ன சொல்லுது, a force will change continue in every object will continue its state of rest or motion unless it is acted by an external force. இதுதான் ஃபோர்ஸுக்கான டெஃபினேஷன், அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ எங்கெங்கே ஃபோர்ஸ் வந்து என்னென்ன பண்ண போகுது, it will try to change the motion or state of rest, or it will change the direction. So it will be having both magnitude and direction. ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் நமக்கு வந்து இப்போ எல்லா ஒரு பொருளையும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று வந்து ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டார். ஸ்கேலாருங்கிறது வெறுமனே மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், அதாவது அளவுகள் மட்டும்தான் இருக்கும்.
டைரக்ஷன் இருக்காது. வெக்டார் மீன்ஸ் இட் வில் பி ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போது அதுக்கு மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம வெக்டார் குவான்டிட்டி சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்ன கேட்டகரிஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்குது, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்குது, பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, ஈக்குவல் பேலன்ஸ் ஃபோர்ஸு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பேரலல் ஃபோர்ஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ரெண்டு விதமான ஃபோர்ஸு, ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அப்ளை ஆகிற ரெண்டு அல்லது மேற்பட்ட பொருள் எல்லாமே ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூடில் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஆல் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பேரலல் ஃபோர்ஸஸ். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். வேறு ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் ஈச் தர். இப்போ அதாவது ஒரு டேபிளில் எதிரில் தள்ளுறதுக்கு பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஒரே சைடில் இருந்துட்டு டேபிள் நகர்த்துறதுக்கு நோக்கி தள்ளுறதுக்கு பேர், ஒரு நம்ம நின்று போன லாரியை, ஸ்ட்ரக்கான லாரியை, செல்ஃப் எடுக்காத லாரியை அல்லது வெஹிக்கிளை நம்ம தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர், நிறைய பேர் சேர்ந்து தள்ளுவோம் இல்லையா, அது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ரெண்டு பக்கமும் புஷ் பண்ணி தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ரெஸ்லிங் அந்த இதில் ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இவர் அங்கிட்டு இழுக்கணும் இல்லைனா அவர் இங்கிட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கு இல்லையா, அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ்னால் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸோட டோட்டல் எஃபெக்டை ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக, கம்பைன்ட் எஃபெக்டை, இருக்கக்கூடிய எல்லா விசையோட அளவுகளையும் ஒரே சிங்கிள் ஃபோர்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் அ combined effect of all the forces by a single force. So it is equal to the vector sum at adding the magnitude of the force with the direction. So along with the direction, if we add all the forces, that will be the resultant forces.